வணக்கம் நண்பர்களே, நான் டிரைவர் ரமேஷ். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னா, அந்த எதுக்க வர பஸ்ஸை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேங்க. கரெக்டாக அழகர் கோயிலேருந்து நம்ம மேலே போயிட்டுருக்குறோம். பழமுதிர் சோலை முருகனுடைய 6 படை வீட்டில் இது 6வது இடம் நினைக்கிறேங்க. என்னன்னு தெரில கரெக்டாக. அந்த ஹில்ஸு தான் நம்ம பேறிட்டு இருக்கிறோம். சும்மா காரில் தான் போனோங்க. ஹில்ஸ் அவ்வளோ பெரிய ஹில்ஸ் இல்லை, நார்மலாக எல்லோரும் போகிற ஹில்ஸ் தான். பாருங்கள், இந்த இடத்துக்கு போய் என்னென்னா மேலே ஒரு இது ஒன்று இருக்குதுங்க. அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஊத்து. அதை வச்சு காசு பண்ணுறாங்க பாருங்கள். அங்கே ஃப்ரீ டிக்கெட்டு லைனுக்கு அது நகரவே நகராது. அங்கேயே 5 ரூபா டோக்கன் நினைக்கிறேன். ஆமாம், 5 ரூபா டோக்கன். சீக்கிரம் விடுறாங்க, கடைன்னு விடுறாங்க. தனியாக ஸ்பெஷலாக தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க. அதெல்லாம் குளிக்கிற இடமா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் போகிறப்பெல்லாம் அப்படி இல்லை. சும்மா தண்ணி வந்து அப்படியே ரோட்டு மேலே தான் போயிட்டுருக்கோம். முதல்ல நான் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது, இப்போல்லாம் அதுக்குன்னு தனியாக ரூம் எல்லாம் கட்டி பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கோயிலில் கூட்டம் இல்லை, அந்த இடத்துல தான் கூட்டம். வியூ செம்மையாக இருக்கும் வாரங்கள். என்னமோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பின்னாடி வர்றவங்களுக்கு என்னமோ சொல்கிறாங்க, எங்களுக்கு பின்னாடி வர்றாங்க, அவங்களுக்கு என்னமோ சொல்கிறாங்க. அதான் நம்ம கோயில் பக்கம் வந்துட்டேங்க. ஆமாம், இன்னொரு 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டர், ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பசங்கள்லாம் பாரு, காலேஜ் பசங்கள்லாம் கட் அடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு வந்துடுறாங்க. நம்ம குரங்குகள், நம்ம முன்னோர்கள். பாருங்க, ஒரு காரை பிடிச்சிட்டு பூரா குரங்காக சுற்றிட்டு இருக்குது. ஐயோ ஐயோ, அப்படியே போயிட்டே இருந்தோம்னா என்ன கோயில் வரல. கீழேருந்து சும்மா ஒரு 4-5 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் வருதுங்க. எத்தனை கிலோமீட்டர் நான் கவனிக்கல. கடை போட்டு கொண்டுருக்குறாங்க. கோயில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோயில் வந்துருச்சு. இந்த கோயிலுக்கு யார் யார் போய்க்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளோதான். இங்கிட்ட அப்படியே பார்க்கிங் போட்ட வேண்டியதான், இடம் இருக்குது. அவ்வளோதான், போதுங்க. இதுதான் கோவில். முருகனுடைய 6 படை வீட்டில் ஒன்றான பழமுதிர் சோலை.